டே பொங்கல் அருகில போய் வெட்டுவோம். இவனை கூட்டிட்டு போனா சிக்கு. இவனை கூட்டிட்டு போன எல்லாத்துக்கும் நம்ம செலவழிக்கணும். இவனை எப்படியாவது கலட்டி விட்டு நம்ம தனியே போகணும். அப்போ அவர் பிடிக்கலாம். நீ போய் ஷர்ட்டை மாற்றிட்டு வா. இந்த ஷர்ட்டு போட்டுட்டு போனால் ஒழுங்கா சாப்பிட மாட்டா. நீ வேறு ஷர்ட்டு மாற்றிட்டு வா. ஓடு, நம்ம இடத்த நிற்க சரியா? விட்டுட்டு போய்த்துருவானோ? டே பொங்கல் தானே, விட்டு போக மாட்டான். அச்சா இல்லை வரத்தே வாரன் வெளியே காட்டு விட்டான்டா. விட்டுட்டு போய்த்தாங்க. என்ன மனுஷன்டாவன். சுய அறிவியில் பொங்கலுக்காண்டு ஒவ்வொரு போட்டிக்கானு போனா இன்றைக்கு பிடிக்கலாம். ஒவ்வொரு இந்த கிளையை வந்து திண்டாண்டா இருக்கு. நான் போட்டுட்டு போய்க்கானு தின்ற அவசரத்தில் வழியில் மாட்டி விட்டு போய்க்கானு. என்ன அழகாக இருக்குது இந்த மரங்கள் எல்லாம். இயற்கை என்ன அற்புதமாக இருக்குது. இடத்தை பார்த்தா இயற்கையோடு அப்படி அமைஞ்சிது. என்ன சட்டப்படி இடமா இருக்குது. இயற்கையோடு இயற்கையாக இருந்து சாப்பிட்டா அதுக்கு ருசி தான். அது கடும் க்ரௌட்டு. வாங்கினேன் வரவே பேசுமா அந்த மாதிரி இதுக்கு கல்யாண வீட்டில் வர வைக்கிற மாதிரி. என்னம்மா என்ன ஐட்டம் கிடையாது சாப்பாடு? மூங்கில் பிரியாணி, சிலவ பிரியாணி, கபல் பிரியாணி, தெங்கங்குத்தி பிரியாணி, பனங்குத்தி பிரியாணி. இன்றைக்கு ஒவ்வொன்றும் இல்லையா? இன்றைக்கு மம்பட்டி பிரியாணி கொஞ்சம் தவந்து பிரி. அப்போ அந்த பிரியை மட்டும் கொண்டு வாங்கல. சும்மா பிரியாணி சொல்லுங்க தம்பி. இந்த மம்பட்டி பிரியாணியை கொண்டு வாங்கணும். விலை என்னம்மா என்ன பேர்? புதுசாக வந்த வரியா கணக்கல்ல 5000 தான். 5000? 5000 தான். சரி அண்ணன், இதில் என்னதில்ல சமைக்க பெரிய அந்த நான் சமைக்கிறேன். அப்போ ஷவல் அள்ளி வச்சு போட்டு அது ஷவல் பிரியாணி உண்டு, அதுக்கு வர காசி. மம்பட்டியில் அள்ளி வச்சு போட்டு மண்பட்டி பிரியாணி உண்டு, அதுக்கு வர காசி. மூங்கில் அள்ளி அடைச்சி போட்டு அதை கொண்டு எங்களை கொட்டி போட்டு சொல்கிறது மூங்கில் பிரியாணி உண்டு, அதுக்கு வர காசி. ஆனால் குறைக்கி பனங்குத்தி எடுத்து ஓட்டையை போட்டு போட்டு அதுக்குள்ளே சோத்தை கொண்டு கொட்டி போட்டு பனங்குத்தி பிரியாணி உண்டு, அதுக்கு வர காசி. என்ன விளையாட்டை காட்டுறீங்க நீங்கள்? இது உங்களோண்டும் பிள்ளை இல்லை. இதை தின்றது வருது இல்லை ஜனங்கள், அதுகள்லாம் பிள்ளை. ஒவ்வொரு நான் கூட சுவையும் வேணாம். மகனே இப்படி ஹாஜி பாதோ வேற ஹோட்டல் படி கண்டாண்டா அடிப்பேன் காலை உடிச்சி. இனிமே உரக்க சொன்னா அடிப்பேன்றான்னு.